ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். அருமையான ஒரு களி, சிக்கன், உருளைக்கிழங்கு, கேரட் போட்ட ஒரு சுவையான ஒரு குழம்பு இப்போ நம்ம தயார் பண்ண போகிறோம். அது எப்படி என்னன்றதை இந்த வீடியோவை கட் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கு தேவையான ஒரு கேரட், 2 உருளைக்கிழங்கை வந்து நல்ல தோலை எல்லாம் நீக்கியாச்சு. கேரட்டையும் சீவி எடுத்து அலம்பி பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்ல பொடியாக நறுக்கி, இது வந்து போன்லெஸ் எல்லாம் கிடையாதுங்க, சிக்கன் அப்படியே தான் போட்டுருக்கேன். ஸோ வெறும் சதையும் இல்லை எலும்பும் இல்லாமல் எல்லாம் கலந்து தான் போட்டிருக்கோம். இப்போ அந்த பொடியாக நறுக்கின சிக்கனை நல்லா அலம்பியாச்சு. மஞ்சத்தூள் போட்டு நல்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலம்பி எடுத்து போட்டுட்டோம். குக்கரில் நறுக்கின உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, வழக்கமாக குழம்பு மிளகாய்த்தூள். அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் இப்போ 1 ஸ்பூன். அதுதான் இதில் இந்த குழம்புக்கான டேஸ்ட்டுக்கு ஹைலைட்டே குழம்பு மிளகாய்த்தூள் தான். அடுத்து சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் அதிகமாகவே போட்டுட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். நல்ல உரப்புக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்ல ஏன்னா உரப்பு கறி குழம்புனாலே உரப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அதுக்காக உரப்புக்கு ஒரு இது. அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூனு. வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கும். இப்போ நேரத்துக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம். இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து கண்டிப்பாக கரம் மசாலா, பட்டை லவங்கம் பயன்படுத்தலை, கரம் மசாலா போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் பயன்படுத்திக்கோங்க. உப்புத்தூள் பயன்படுத்திட்டு நல்ல கிளறி விட்டுடலாம். இதை வந்து நல்ல கிளறி விடலாம். கிளறி விடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் கண்டிப்பாக வந்து தண்ணி இல்லைங்க, நான் போட்டிருக்குறது எண்ணெய் நல்லா வந்து எண்ணெய் வந்து ஓரளவுக்கு இருக்கட்டும். எப்போவுமே வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம வேக வைக்கும்போது நம்ம போட்டு வேக வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்காக தான் நம்ம எண்ணெயே ஊற்றுறோம், சரியா? அதனால் நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ அதில் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் வந்து நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இப்போவே கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம். நம்ம தண்ணி வந்து இதுக்கு தேவையானதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட வச்சுக்கலாம். தண்ணியாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டே அதிகம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு எல்லாமே போட்டாச்சு. மசாலாக்கள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டாச்சு. பட்டை லவங்கம் தவிர கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 விசில் நமக்கு வந்தால் போதுமானது. அதிகம் வேண்டாம், 2 விசில் விட்டாலே போதும். அதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கறி அந்த சிக்கன் பீஸ்களும் குழையாது. 2 விசில் வரட்டும், விட்டுருவோம். இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்கள் நல்லா அதிகமெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு கடாயை எடுத்து வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயிலே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளையும் பயன்படுத்திட்டு மஞ்சத்தூளோட அந்த பச்சை வாசம் அது போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம பார்த்திங்கனாக்கா அந்த மஞ்சத்தூளோட வாசம் அப்படியே அந்த எண்ணெயிலெல்லாம் வரவழைக்கும். அது போனதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஏற்கனவே கறிக்கு போட்டிருக்கோம், இருந்தும் இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டாச்சு. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இங்கே குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், செம்மையாக வாசம், செம்மையாக வெந்திருக்கு, நல்லா இருக்குது, நல்ல கலர், சூப்பராக இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு வேக வச்ச அந்த கலவை சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இதை அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. வாணலியில் கொட்டிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நமக்கு என்ன அளவுக்கு தண்ணி தேவையோ அது குக்கரை அலசி நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா இது வந்து தண்ணியாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகிறது. நம்ம இன்னொரு பொருளையும் நம்ம கலக்கிறோம், அதுவும் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துருங்க, சால்ட்டு போதுமானதாக இருக்கா, மிளகாத்தூள், மசாலா ஐட்டங்கள் போதுமானதாக இருக்கான்னு பார்த்துட்டு இதுக்கு நம்ம அதாவது ஒரு ஸ்பூன் தான் நாங்கள் கடல மாவு எடுத்துட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதாவது 1.5 ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிறோம். 1.5 கூட இல்லை, 1.25 ஸ்பூன் கடல மாவு எடுத்துகிட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிருங்க. கட்டி இல்லாமல் தண்ணியாக கரைச்சிட்டு இந்த குழம்போட டேஸ்ட்டுக்கு ஹைலைட் பார்த்திங்களா, இதுதான். இந்த கடல மாவை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு, டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த கரைச்ச கடல மாவு தண்ணியை வந்து அப்படியே ஊற்றியாச்சு. நல்லா ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டு எல்லா தண்ணியுமே அதில் கொட்டிடுவோம். எல்லா தண்ணியும் ஊற்றிடணும். அந்த கடல மாவுக்கான கரைச்ச தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு
நல்லா கொதிக்க விடுவோம். அது எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடல மாவு கொதிக்க கொதிக்க நமக்கு வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும். அப்படியே மூடி போட்டு வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. பாருங்கள், குழம்பு நல்ல குழம்புனா இருக்குது, குழம்பி நிற்கிது. அவ்வளோ அதாவது ஓரளவுக்கு திக்னஸ் கிடைக்கும். இது தாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் செய்திருக்கிற ஒரு வித்தியாசமாகவும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் செஞ்சுருக்கிற ஒரு சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி கிடையாது, இது குழம்பு. நம்ம தாத்தா பாட்டிகளெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய மெத்தடில் அந்த டேஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். அருமையான சுவையில் அருமையான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்கும் நட்புகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அருமையான ஒரு சின்னக்கா சமையலில் சிக்கன், உருளைக்கிழங்கு, கேரட் இதையெல்லாம் வச்சு சூப்பரான சுவையில் சிக்கன் குழம்பு அவ்வளவு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நன்றி. சின்னக்கா சமையலில் அருமையான ஒரு சிக்கன் குழம்பு.